गाइस இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரானி சாப்டர் 2ல ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிராணியை கீழே வர வச்சுட்டு நம்ம மேலே போகலாம். இப்போ வந்தாச்சு. நம்ம இப்போ சத்தத்தை போட்டாச்சு. நம்ம கிராணியை கீழே வர வச்சுட்டு மேலே போயிடலாம். இப்போ ஒரு டோர் லாக் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சரியா போகல, இங்கேயே அடைச்சி வச்சுட்டு போயிடலாம். டோர் லாக்கை வச்சு அவளை கீழே அடைச்சிட்டு நம்ம மேலே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தேட தேவையில்ல, செகண்ட் ஃப்ளோருக்கு போய் தேடலாம். ஸோ நம்மளும் டோர் லாக் செட் பண்ணியாச்சு. இப்போ மேலே போகலாம். இந்த ஃப்ளோரில் நம்ம செக் பண்ண தேவையில்ல, இங்கே முன்னாடி இப்படி தேவையில்லை, நம்ம நீக்கிட்டு போயிடலாம் இந்த சைடு. இப்போடு நம்மளுக்கு பிக்சர் ஆஃப் பீஸ் கிடச்சிருக்கு. இப்போடு நம்மளுக்கு ஸ்டன் கனும் கிடச்சிருக்கு. சரி, ஓகே. அவள் டோர் லாக்லேருந்து வெளியே போகிறதுக்குள்ள இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போடு செக்யூரிட்டி கீ. சரி, முதல்ல நம்ம இந்த டனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு கட்டிங் பிளேஸ் இருக்கு. நான் ஏன் ஃபஸ்ட்டு கிச்சனில் தேட வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கிராணி கண்டிப்பாக அவள் டோர் லாக்கை உடச்சிட்டு வந்துடுவா. ஸோ அதனால தான் நம்ம கீழ் ஃப்ளோரில் தேடாமல் மேல் ஃப்ளோருக்கு வந்தோம். அவள் அப்படியே நம்மளை பார்த்துட்டானா அவள் டேரெக்டாக வந்து நம்ம கிச்சனில் தேடிட்டு இருக்கும் போது அடிச்சிருவா. ஸோ அதனால் நம்ம இந்த ஃப்ளோருக்கு வந்து தேடினோம். சரி, இப்போ கிராணியை வர வச்சு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அவளை போட்டு தள்ளிட்டு செக்யூரிட்டி ரூமை திறந்து எல்லா பொருளையும் உள்ளே போட்டுடலாம். ஏம்மா சீக்கிரம் வாமா, எங்களுக்கு நிறையா வேலை இருக்கு. கிராணிக்கு 100 ஆயிடுச்சுப்பா. ஸ்டங்கை நீங்கள் போட்டுட்டு கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஸோ இங்கே தான் நம்ம செக்யூரிட்டி கீ பார்த்தோம், அதை எடுத்துடலாம். இப்போ செக்யூரிட்டி கீயை திறந்து ரூமை திறந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். ரூமுக்கு பின்னாடி ஒரு பீஸ் ஆஃப் பிக்சர் பார்த்தோம், அதை எடுத்து போட்டுடலாம். அப்புறமா இந்த ரூம்லையும் போய் தேடலாம். இன்னும் ஒன்றுமே இல்லை. இப்போது டக்ட் டேப் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதை எடுத்துட்டு செக்யூரிட்டி ரூமில் போட்டுடலாம். போட்டுட்டு இங்கே உட்காந்துடலாம். ஓகே, இந்த ரூமில் ஒரு பீஸ் ஆஃப் பிக்சர் இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிராணியை சத்தம் மட்டும் வர வச்சு அவளை ஷூட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னதான் கிராணியை பார்த்து நம்ம பயப்படலைனாலும் அவன் திடீர்னு வந்து ஷாக் கொடுக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கெல்லாம் பயமாயிடுது. இது உங்களுக்கு இந்த மாதிரி பயம் வந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் உங்களோட தைரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்.
ஏம்மா சீக்கிரம் வாமா, எனக்கு நிறைய நேரம் இருக்கு. அதுக்குள்ள நாங்க போய் எல்லாத்தையும் செய்யணும். டே 1லயே நம்ம வந்துட்டு இந்த எஸ்கேப்பை பண்ண போறோம் கைஸ். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த டனலுக்குள்ளேயே இருந்து ஷூட் பண்ணுங்க. கொஞ்சம் தைரியசாலியா இருந்தா நீங்க எங்க வேணாலும் என்ன ஷூட் பண்ணலாம். நான் கொஞ்சம் பயந்தாங்கொழி தான். எவ்வளோ நேரம் போட்டுட்டு இருக்கோம், அவளை ஆளையே காணோம் பாருங்களேன். சப்பாடி வந்துட்டா. வாங்கி கிளவி. சரி கைஸ், இப்போ நம்ம ஸ்டன் இங்கே போட்டுட்டு நம்ம போய் ஒரு பிக்சர் ஆஃப் பீஸ் பார்த்தோம்ல, அதை எடுத்துட்டு செக்யூரிட்டி ரூமில் போட்டுடலாம். தள்ளுடி. அதே மாதிரி இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் கைஸ். என்னடா உண்மையில சேஃப் கீ. சரி ஓகே, பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. முதல்ல இந்த ஷார்ட் டோரை திறந்து விட்டுலாம் கைஸ். அதுக்கப்புறமா சேஃப் கீ எடுத்துக்கலாம். போய் சேஃப் திறந்து பார்க்கலாம். போட் எஸ்கேப், டோர் எஸ்கேப் பண்ண அப்புறம் ரெஞ்ச் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இங்கே போட் என்ன ஹெலிகாப்டர் எஸ்கேப்ல போட் கீ தான் கிடச்சிட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், நம்ம மேலே போயிடுவோம். இன்னும் நம்மளுக்கு கேசோலின் கிடைக்கணும், பீஸ் ஆஃப் அ பிக்சர் கிடைக்கணும், அப்புறம் கிளாஸ் ஃபியூஸ் கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கணும். ஹெலிகாப்டர் கீ, ஹெலிகாப்டர் மேனுவல்லாம் கிடைக்கணும். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்பயே தேடி முடிச்சாகணும். சரி பார்க்கலாம். டே 1லயே இந்த மாதிரி ஈஸியாக எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் கைஸ் நம்ம சொல்கிறோம். அடுத்து என்ன எஸ்கேப் பண்ணுறான், போட் எஸ்கேப் பண்ணணுமா இல்லை டோர் எஸ்கேப் பண்ணணுமா, நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த எஸ்கேப் பண்ணுறேன். இப்போ சத்தத்தை போட்டு கிராணியை வர வச்சிடலாம். எவ்வளோ சத்தம் பண்ணுறேன், வரலான்னு பாருங்களேன். ஸோ ஏன் நான் டனலுக்குள்ளே இருந்துக்கிட்டு சுடுறேன்னா, எனக்கு கொஞ்சம் பயம்தான். பட் இருந்தாலும் நான் அந்த டைனிங் டேபிளே சுடலாம். பட் சுடும் போது ப்ராக்டிஸில் சுடும் போது அவள் வந்து தமிழ் அடிச்சிட்டா. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ டே 5 வேறு இருந்ததுனால நான் அவுட்டு. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே இந்த டனலில் பண்ணால். உங்களுக்கு இந்த மாதிரி சேஃபான பிளேஸ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ சத்தம் போடுறேன், வராலான்னு பாருங்களேன் அந்த கிராணி. என்னன்னு தெரிலங்க, அவ பேரை சொல்லும் போதெல்லாம் வாய் நடுங்குது. ஒருவேளை அந்த கிழவிக்கு காது அவிஞ்சு போச்சா என்ன, இவ்வளோ நேரம் சத்தம் போடுறோம் ஒண்ணுமே கேட்காத மாதிரி இருக்கா. அதோட இவளுக்கு 100 ஆயுசு. சரி வாங்க, நம்ம ரெஞ்ச் இருந்துச்சுல அதை போய் பார்த்துடலாம். ரெஞ்ச் வச்சு அந்த குட்டிச்சாத்தான்ட்ட என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். எங்க இருந்துச்சு ரெஞ்ச்? இங்க இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸு வேலை முடிஞ்சிச்சு. இதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஏதாச்சும் இருக்காங்க போடு கிரானைடு.
ஸோ நம்ம சூப்பர். இப்போ நம்ம கிளாஸ் பீஸ் எடுத்துட்டு போயிடலாம். நம்ம இன்னும் ரெஸ்ட் ரூம்ல செக் பண்ணல, ஸோ அதுலயும் போய் பார்த்துடலாம். ஸோ இங்கே கேஸ் லைன் இருக்கு. சூப்பர். இங்கே ஏதாச்சும் பீஸ் ஆஃப் பிக்சர் இங்கே தான் இருக்கு. ஸோ டைம் முடிஞ்சிருக்கோம், நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் டனலுக்கு போயிடலாம் கைஸ். அப்போட கிராணி இல்லை. ஸோ இப்போ வந்தாச்சு. ஷோ இந்த ஃபோன் மெசேஜ் வேற கண்ட நேரத்தில் வருது கைஸ். ஸோ இப்போ ஸ்டன் பண்ணி எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இன்னும் ஹெலிகாப்டர் கீயும் ஹேண்ட்ஹோல்டும் தான் இருக்கு. ஸோ அதை நம்ம தேடணும். நம்ம இன்னும் கீழ் ஃப்ளோரில் பேஸ்மெண்ட்டில் தேடலை. இப்போ தான் கிராணி சீக்கிரமாக வந்திருக்கா. ஸோ இதை போட்டு தள்ள ஆரம்பிச்சோம். கேஸ் லைன் எடுத்து செக்யூரிட்டி ரூமில் போட்டுட்டு நம்ம போய் கீழே தேட ஆரம்பிச்சிடுவோம். ஆமாம், ரெஸ்ட் ரூமில் பீஸ் ஆஃப் பிக்சர் இருந்துச்சுல, அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ 3 பிக்சர் ஆஃப் பீஸும் கிடச்சிச்சு. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஒன்றுமே இல்லை. இந்த கிராணியில எனக்கு பிடிக்காத விஷயம்னா ஒரே ஒரு பொருளை தான் நம்மளால கையில் வச்சுக்க முடியும். ட்வின்ஸ் மாதிரி 3 பொருளாக இருந்தால் கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஒன்றுமே பண்ண முடியல. சரி, ஓகே. இப்போ நம்ம போய் பேஸ்மெண்ட்டில் செக் பண்ணிடலாம் ஏதாச்சும் இருக்காங்க. ஒன்றும் இல்லை. சரி, நம்ம டோர் லாக் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, கிராணி எந்திரிச்சிருக்கா. ஸோ நம்ம மறுபடியும் அந்த டனலுக்குள்ளேயே போயிடலாம் கைஸ். டனலுக்குள்ளே போனால் நான் எங்கே போயிட்டுருக்கேன். அப்பா வந்தாச்சு. ஸோ ஒரு சின்ன டிப் என்னன்னா, இப்போ கிராணி மறைஞ்சிட்டானா நம்மளுக்கு ஒரு 1 minute அலர்ட் மாதிரி. ஸோ அவள் மறைஞ்சிட்டானா நம்மளுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்ற ஒரு அலர்ட் மாதிரி தான். பல பேருக்கு தெரியாது. ஸோ அதனால நான் சொல்றேன். சீக்கிரம் வராலான்னு பாருங்களேன். ஆனால் கைஸ், இந்த டோர் லாக் பார்க்க அட்டைப்பட்டி மாதிரி இருக்கு, ஆனால் செம்மையா சவுண்டு போடுது. எவ்வளோ சத்தம் போடுறேன், அந்த காது அவிஞ்சு போன கிளவி வராலான்னு பாருங்களேன். ஏமா சீக்கிரம் வாமா, நமக்கு நிறைய நேரம் வேலை இருக்கு. கிராணியை பார்த்தோன்னே வாயெல்லாம் கொளருதுங்க. சரி, ஓகே. இப்போ இவளை போட்டு தள்ளிட்டு நம்ம செக்யூரிட்டி ரூமுக்கு போயிடலாம். ஐயோ, டோர் லாக் எடுக்க விட்றி. சப்பா, டோர் லாக் எடுத்தாச்சு காய்ஸ். ஸோ இந்த ரூமில் டோர் லாக்கை செட் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொன்றா போய் மேலே போட்டுடலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு பொருளையும் ஸ்டன்கனையும் எடுத்து மேலே போட்டுருங்க கைஸ். ஏன்னா அப்போ தான் நம்ம இப்போ சப்போஸ் நம்ம சத்தம் தெரியாமல் போட்டு நம்ம மேலே இருந்தோம்னா செக்யூரிட்டி ரூமில் வச்சு மேலேருந்து நம்ம டைரெக்டாக செக்யூரிட்டி ரூம் வழியாக சுட முடியும். நம்மளுக்கு இன்னும் ஹெலிகாப்டர் மேனுவலும் கிடைக்கல கைஸ். அதுதான் ரொம்ப முக்கியமே, அதுவே இன்னும் கிடைக்கல. ஸோ டோர் லாக் விழுந்துருச்சு, மறுபடியும் செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்னும் ஒரு பிக்சர் ஆஃப் ஸ்பேஸ் தான் இருக்கு. நான் நேரம் கண்டிப்பாக வந்துச்சிருப்பா. அப்படா நம்ம மேலே வந்துட்டோம். அவ்வளோதான். இன்னும் நம்மளுக்கு ஹெலிகாப்டர் கீழும் மேனுவலாம் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ராலெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துருவேன் கைஸ். இப்போ நான் ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிருச்சு, சூப்பர். இப்போ நம்ம வந்துட்டு ஹெலிகாப்டர் கீ மட்டும் கிடச்சா போதும். நம்மளுக்கு முதல்ல இங்கே செக் பண்ணிடலாம். இந்த கர்டன் பிளேயர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கர்டன் பிளேயர்ஸை வந்துட்டு நம்ம கிராண்ட் ஒன்ல செயின் கட்டாக யூஸ் பண்ணுவோம் கைஸ், ஞாபகம் இருக்கு. ஆனால் இந்த பிளேயர்ஸுமே இருக்கு. இப்போ ஹெலிகாப்டர் கீ அப்போ நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு கைஸ். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியாக ராணியை ஒரு தடவை போட்டு தள்ளிட்டு அப்படியே குட் பை சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஸோ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க கைஸ். ஏன்னா நான் ஒரு நாள் அவசரத்தில் வந்து நேற்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவசரத்தில் வரும்போது விழுந்துட்டேன். ராணி வந்து அடிச்சிட்டா. ட்வின்ஸ் மாதிரி இல்லை 3 பொருளை வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா முன்னாடி ஒரே ஒரு பொருளை தான் வந்துட்டு வச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு டென்ஷனே ஆகுது. பரவாயில்லைங்க, நம்ம தான் மேலே வந்துட்டோம், கீழே இருந்தாலும் நம்மளுக்கு டென்ஷன். சரி, இப்போ நம்ம ஸ்டங்கனையும் ஆமாவையும் எடுத்துகிட்டு போய் அந்த இது சுட்டுடலாம். ஸ்டங்கன் ஆமாவை எடுத்தாச்சு, போய் சுட்டலாம் வந்தாச்சு. ஸோ இதில் வந்து சைடாக வருதுல்ல, அதுக்கடுத்து தான் கீழே வரும். என்னடா ஆரம்பம் எப்படி இருக்கு? ஐயோ சத்தியம் முடியல கைஸ். அப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணியிருக்கேன். இந்த ரெட் கலர்ல ஆடிட்டு இருக்குல்ல கைஸ், அது வந்துட்டு இந்த மாதிரி சைடு ஆடும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கீழே வரும். பாருங்க சைடு ஆடிடுச்சா, அவ்வளோதான். ஸோ ஸ்டன்னை நான் ரீஃபில் பண்ணிட்டேன். பெரிய கிளாஸ் பீஸ் எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம வந்துட்டு கேஸ்லின்கான பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசியில் கிராண்டியை நம்ம பார்க்கும்போது அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு உதவியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போய் டக்டை இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த கிராணிலே எனக்கு வந்துட்டு ஒரு காமெடியான விஷயம், ஹெலிகாப்டர் வந்துட்டு நம்ம டேப் வச்சு போட்டுருவோமா. எனக்கு ஒரு டவுட் கைஸ், இந்த டக்ட் டேப் வந்துட்டு இந்த விங்ஸில் ஒட்டினதுக்கு அப்புறமா அது எங்கே போகுதுன்னு யாருமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.
சரி வாங்க இப்போ போய் ஃபியூவலை ஊற்றிட்டு நம்ம போய் கிராணியை போட்டு தள்ளிடலாம். ஃபியூவலை இப்போ ஃபில் பண்ணியாச்சு. நம்ம போய் கிராணியை போட்டு தள்ளலாம். அதுக்கு முன்னாடி கேஸ் நம்ம எடுத்துட்டு ஸ்டண்டை நம்ம அந்த ஷூட் பண்ணுற இடத்துல வச்சிருந்தோம். ஸோ அடுத்து எடுத்துட்டோம்னா இங்கே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டண்டை எடுத்தாச்சு. இப்போ கிராணியை போட்டு தள்ளிட வேண்டியது தான். சரி, போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும் guys. கீழே நான் ஒரு தடவை விழுந்து செம்ம அடி வாங்கிட்டேன். இந்த கிராணிக்கு கிராண்ட்பா மாதிரி காது அவிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். வர வர சீக்கிரமாகவே வரமாட்டா. சரி, இப்போ நம்மளுக்கு ஸ்டன் கனும் தேவையில்லை. இப்போ கிராணியை கடைசியாக நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி அவளை போட்டுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே வச்சிருந்த ஹெலிகாப்டர் கீங்க அந்த ஹெலிகாப்டர் கீ முன்னாதான் நம்ம கண்ணுக்கே தெரியுது. ஓகே, இப்போ நம்ம கிராணியை கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ வருவா பண்ணலாம். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டோம் கைஸ். அடுத்து நான் என்ன எஸ்கேப் பண்ணேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்துட்டு கிராணியை மேலே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அவளால் மேலே வர முடியாது. இன்னொன்று, நம்ம அவளை இப்போலாம் போட்டு போடலாம். ஆனால் அவள் எப்படி மேலே வந்தா? உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், நான் அந்த எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை ஃப்ரம் யுவர் யூடியூபர்.